वबरकातुहू। अल्हम्दुलिल्लाह नहमदुहू व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नुमिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अंफुसिना व मिन सय्यिआति अमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु वमन युद्लिल फला हादिय लहु ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. حدثنا عبد الله بن يوسف قال حدثنا مالك عن أبي الزناد عن الأعرج عن أبي هريرة رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال يتعاقبون فيكم ملائكة بالليل وملائكة بالنهار ويجتمعون في صلاة الفجر وصلاة العصر. صدق نبي الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வான பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்தருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹ்வின் மகத்தான பேரருளால் அருளும் பாக்கியமும் நிறைந்த புகாரி ஷரீஃபை ஓதப்படுகிற உன்னதமான மஜ்லிஸில் நாம் அமைவதற்கும் ஓதுவதற்கும் ஓதப்பட்ட ஹதீஸின் சில பகுதிகளின் விளக்க உரைகளை கேட்பதற்கும் இரக்கமுள்ள ரப்பு நம்மை எல்லாம் தேர்ந்தெடுத்து கொண்டு வந்தார். அதற்கு நாம் எப்போதும் நன்றியோடு இருக்க செய்வானாக. இந்த மஜ்லிஸின் பரக்கத்தை விளங்கினால் மக்கள் இன்னும் எங்கே இருப்பார்கள், வீடுகளில் இருக்க மாட்டார்கள். அத்தனை பெரிய பாக்கியமும் அல்லாஹ்வின் பேரருள் நிறைந்த மஜ்லிஸ். சங்கைமிக்கவர்களே, இன்று வாசிக்கப்பட்ட ஹதீஸ்களுக்கு இடையே தொழுகையின் நேரம் குறித்து பாபு மவாக்கீது கிதாபு மவாக்கீது ஸலாத் என்று துவக்கி தொழுகை குறித்தான பாடங்கள் நீண்ட பக்கங்களில் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் ஒரு பக்கம் அல்ல இரு பக்கம் அல்ல, இன்று வாசித்து நாம் முடித்த வரையிலும் தொழுகை சார்ந்த பாடம். அதிலிருந்து நாம் வெளியே வரவில்லை. அதிகமான ஹதீஸுகளை அதற்குள்ளே கொண்டு தருகிறார்கள். நம்முடைய தொழுகை எப்படிப்பட்டது என்கிறார்கள். அதற்கான நேரம், அந்த தொழுகை பேண வேண்டிய முறைகள், அல்லாஹ்வின் கண்காணிப்பு எப்படி இருக்கிறது, வக்துகள் எப்படி பாதுகாக்கப்பட்டது, எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும்,
வக்துகளை எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு பாடத்துக்குள்ளாலும் ஃபஜ்ரின் பாக்கியம் என்ன, அசரின் பாக்கியம் என்ன, இஷாவுடைய தொழுகை அது எத்தனை மகத்துவம் மிக்க தொழுகை. ஒரு நாள் பெருமானார் பிந்தி வருகிறார்கள், சஹாபிகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்று வாசிக்கப்பட்ட ஹதீஸில் தாமதம் கூடுதலாக தோழர்கள் தொழவில்லை. எம்பெருமான் வராமல் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் தாமதிக்கிறார்கள். அவர்களுக்கு தூக்கம் வர சஹாபிகளின் தலைகள் தூக்கத்தால் அசைந்து கொண்டிருக்கிறார். கீழே விழும் அளவிற்கு அவர்கள் ஆடுகிறார்கள், உடலை அசைக்கிறார்கள், தூங்கி கீழே சரிகிறார்கள். அத்தனை ஒரு நீண்ட நேரம் சாந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு வருவதற்கு தாமதமாக்கினார்கள். காரணம் இருந்ததோ இல்லையோ, சில நேரங்களில் எம்பெருமானின் தாமதமும் இந்த உம்மத்திற்கு பாக்கியமாகும். உம்மத்துக்கே பாக்கியம். கொஞ்சம் நேரம் கழித்து வந்த எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷாவை ஜமாத்தோடு நடத்த அந்த சஹாபிகளில் ஒருவருக்கு கூட ஒது முடியவில்லை. எழுந்திரித்து நின்று தொழுகை முடிக்கிறார்கள். இப்போது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இந்த நேரம் உலகத்தில் அல்லாஹுவோடு நின்று தொழுதவர்களில் உங்களை தவிர இந்த மண்ணில் யாருக்கும் அந்த நசீபு கிடைக்கவில்லை என்றார். நீங்கள் என்ன தவம் செய்தீர்களோ, மக்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கும் இந்த நேரம் அல்லாஹ் உங்களை என் பின்னால் நின்று தொழ நசீபை வழங்கினான் என்றார்கள். எங்கோ போகிறார்கள் மாணவியின் தோழர்கள். என்ன தவம் செய்தோமோ இப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்ததே என்கிறார்கள். கொஞ்ச நேரம் தாமதித்ததால் சங்கடங்கள் வரவில்லை. அதற்கான அருளை ரசூல் சொல்லிவிட்டு அவர்களின் இதயத்தையே தொடுகிறார்கள். இப்படி இன்னும் பல இஷா கிடைக்காதா என்று ஏங்கும் இடத்தில் கொண்டு சஹாபிகளை நிறுத்தி வைக்கிறார்கள். தொடர்ந்து பெருமானார் வேறொரு பக்கத்தில் சொல்வார்கள், லௌலா அன்னஷுகாலா உம்மத்தி லஅமர்துஹும் அய்யுஆஹிருல் இஷா. என்னுடைய சமூகத்திற்கு கஷ்டம் என்று மாத்திரம் நான் நினைக்காவிட்டால், எனக்கு ஒரு பழக்கம் உண்டு, விருப்பம் உண்டு. இந்த சமூகம் கஷ்டப்படும் எந்த சட்டத்தையும் நான் கொண்டு வர பிரியப்படவில்லை என்றார்கள். இந்த உம்மத்தின் மீது அவர்கள் கொண்டிருந்த அன்பு, இந்த உம்மத்தின் மீது, இந்த சமூகத்தின் மீது அவர்களுக்கு இருந்த அக்கறை தனிநபர் அல்ல, உலகம் உள்ளவரையிலும் வரக்கூடிய பலகீனமானவர்களை நான் பார்க்கிறேன் என்கிறார்கள். இறுதி நாள் வரையிலும் வரக்கூடிய பலகீனமானவர்களுக்கு இடையே நீங்கள் தொழுகையை கொண்டு போக வேண்டியிருக்கிறது. இந்த தொழுகை யாருக்கும் சிரமமாகிவிடக் கூடாது, யாருக்கும் கஷ்டமாகிவிடக் கூடாது. இப்போது சொல்கிறார்கள், உங்களுக்கு சிரமம் மாத்திரம் இல்லை என்று சொன்னார், நான் இஷாவை இவ்வளவு நேரம் தாமதமாக ஆக்கி இரவில் கிட்டத்தட்ட ஒரு பகுதி கழிந்த பின்னால் தொழ சொல்லியிருப்பேன். ராத்திரி ஒரு 11 மணிக்கு இஷா ஜமாத் வையுங்கள் என்று நான் சொல்லியிருப்பேன். அது இந்த உம்மத்துக்கு சிரமமாகி விடுமோ என்று பயப்படுகிறேன். அப்படியெல்லாம் ஒரு ஜமாத் ராத்திரி 12 மணிக்கு தான் இஷா என்று வந்தால் சில நேரத்தில் முஅத்தினும் இமாமும் மட்டும்தான் நிக்கிற மாதிரி இருக்கும். 12 மணி வரையிலும் இந்த உம்மத்து தூங்காமல் இருக்க வேண்டும். அது என் உம்மத்துக்கு சிரமமாகுமோ? நான் ஒரு கட்டளையை கொடுத்து அது சிரமமாகிவிடக் கூடாது. ஆனால் ஒரு உண்மை என்ன தெரியுமா? இஷாவை நீங்கள் பிந்தி தொழுகுவதால் முடிவில்லாத பரக்கத்தை பெறுகிறீர்கள் என்றார்கள். இஷா பிந்த வேண்டும். இஷா தொழுகை எவ்வளவு பிந்துமோ அவ்வளவு பாக்கியம். அது இரவில் ஒரு பகுதி வரையிலும் 6 மணிக்கோ 7 மணிக்கோ இரவு துவக்கமானால் அதிலிருந்து ஒரு 3.5 மணி நேரம் நீங்கள் தாமதித்து தொழுதால் அது பாக்கியம். ஆனாலும் அதை கட்டளையாக ஆக்கவில்லை என்கிறார்கள் ஹாரூனிய சீலர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம் மீது அன்பு கொண்டவர்கள், நம் மீது கருணை பார்வை உடையவர்கள். இங்கே வாசிக்கப்பட்ட பல்வேறு ஹதீசுகளுக்குள்ளால் தொழுகையில் நமது அக்கறையை குறித்து, ஆர்வத்தை குறித்து, ஊக்கத்தை குறித்து, அதில் அசட்டை காட்டக்கூடாது என்பதை குறித்து, தொழுகை குறிப்பாக ஜமாத்தோடு தொழ வேண்டும் என்பதை குறித்தும் ஒரு அழகான பாடம் வாசிக்கப்பட்டு நிறைவாகியிருக்கிறது. இதற்குள்ளே பல்வேறு தகவல்களை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கிறார்கள். அதில் நான் இப்போது வாசித்த ஹதீஸ், அப்துல்லா இப்னு யூசுப் அந்த ஹதீஸை துவக்குவார். அல்லாமா மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலிருந்து அறிவிக்க, அவர்களிடத்திலிருந்து அண்ணல் அபூ ஜியாத் அவர்கள் அறிவிக்க, அபூ ஜியாத்
அவர்கள் யாரிடத்திலிருந்து? இமாம் ஆரஜிடத்திலிருந்து அறிவிக்க, இமாம் ஆரஜி சையதுனா சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அன்பு தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலிருந்து அறிவிக்கிறார். 5 வழி சங்கிலி தொடர் இது. இந்த தொடருக்குள்ளால் ஒரு அற்புதமான ஹதீஸ், காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிற ஒரு பாடம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களின் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியையும் கண்காணிப்பதற்கு என்றும், உங்கள் பார்வையை, உங்கள் வாழ்க்கையை, உங்களுடைய செயல்பாடுகளை தீர்மானிப்பதற்கும், உங்களோடு சில காரியங்களை நடைமுறைப்படுத்துவதற்கும், உங்களை பாதுகாப்பதற்கும், உங்கள் செயல்கள் குறித்து எழுதி வைப்பதற்கும் எல்லாம் அல்ல அல்லாஹ் மலக்குகளை நியமனம் செய்தான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மலக்குகளுக்கும் நமக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. நம்மோடு இருக்கிறார்கள் மலக்குகள். காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸின் பின்னணியில் ஒவ்வொரு மனிதனோடும் 10 மலக்கு இருக்கிறார்கள். ஒவ்வொரு மனிதனோடும் 10 மலக்குகள். நமக்கு கண்ணுக்கு தெரிகிறது இல்லை. நம்முடைய பாதுகாப்பிலே நான் எங்கும் சரிந்துவிடக் கூடாது என்பதில், உலகத்தில் படைக்கப்பட்ட எந்த பொருளும் எனக்கு நோவினை கொடுத்து விடக்கூடாது என்பதில் என் காதில் மலக்குகள் உண்டு என்கிறார்கள், மூக்கு துவாரங்களில் மலக்குகள் இருக்கிறார்கள் என்கிறார்கள், கண் பார்வைக்குள்ளே மலக்குகள் இருக்கிறார்கள் என்கிறார்கள். மனிதனுக்கு எங்கெல்லாம் துவாரம் ஓட்டை இருக்குமோ அங்கெல்லாம் மலக்குகள். நான் படுக்கிறேன், 1000 விஷப்பூச்சிகள் ஓடுகிறது, அதில் ஒன்று என் காதுக்குள் போனால் மொத்த வாழ்க்கையும் அஸ்தமமாகிவிடும், சஞ்சலமாகிவிடும், சோதனையாகிவிடும். பூச்சிகள் இல்லாத இடம் இல்லை, விஷச்சந்துகள் இல்லாத இடம் இல்லை. ஒரு கட்டத்தில் கேட்டாங்க, விஷச்சந்துகள் அல்லாஹ் ஏன் படைக்க? விஷச்சந்துகளை, மனிதனுக்கு தீங்களிக்கக்கூடிய பாம்புகளை, தேள்களை, ஓரான்களை, இன்னும் சில விஷச்சந்துகள், அது கொட்டுனா மௌத்தா போயிடுவார். நட்டுவா குளிம்பாங்க எங்க பகுதியில. இப்படியெல்லாம் விஷச்சந்துகளை அல்லாஹ் ஏன் படைத்தான்? திருமக்கள் சொன்ன பதில் தான் ரொம்ப வியக்க வைத்தது. அது உங்களை பாதுகாப்பதற்காகவே படைத்தான் என்கிறார். தேளு கொட்டினா உயிருக்கு ஆபத்து, நட்டுவாக்குழி கொட்டினா உயிருக்கு ஆபத்து, பாம்பு கடித்தால் உயிரை போகும். உங்களுக்காக, உங்களின் பயன்பாட்டுக்காக, உங்களை பாதுகாப்பதற்காக விஷச்சந்துகள் படைக்கப்பட்டது. அப்படியானால் அதில் என்ன பொருள்? உங்களை சுற்றி விஷக்காற்றுகளும் விஷ வாயுகளும் இருக்கிறது. விஷச்சந்துகள் அவைகளை உறிந்து கொண்டதால் ஆரோக்கியமான காற்றுகளை நீங்கள் சுவாசிக்கிறீர்கள். விஷக்காற்றுகள், விஷ வாயுகள் நம்ம கண்ணுக்கு தெரியாம விஷ பூச்சிகள் அங்க இருக்குது, பாம்பு இருக்குது, அது விஷ காற்றை உறிந்து கொள்ளும். தேள் இருக்கிறது, அது விஷ வாயுகளை எடுத்துக் கொள்ளும். நம்மை சுற்றி இருக்கக்கூடிய விஷச்சந்துகள் கூட நம்ம நலவுக்கு என்கிறார்கள். அல்லாஹ் அன்பாளன், அவன் அன்புக்கு இல்லை இல்லை. என் பெருமான் ஒரு அளவை சொன்னார்கள், உன் தாய் உன் அன்பை, நீ உன் தாயின் அன்பை பார்த்தாயா? நீ சஞ்சலப்படுவதற்கு இந்த உலகத்தில் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு ஆன்மா உன் தாய் என்றார். எந்த தாயும் தன் மகன் கஷ்டப்படுறத தாங்க மாட்டாங்க. ஆனா பாவம், மகன் தான் தாயின் அருமை புரியாமல் தாய்க்கு இவனே கஷ்டம் கொடுக்கும். எந்த ஒரு தாயும் தன் மகன் துன்பப்படுவதை ஏற்க மாட்டார்கள். தன் மகன் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. எப்போது மகன் அவர்களுக்கு நோவினை கொடுத்தாலும் அல்லாஹ் என் புள்ள நல்லா இருக்கணும்னு கேட்பாங்க. அல்லாஹ் நம்முடைய பெற்றோர்களின் ஹயாத்தில் பறக்க செய்வானா. அவர்கள் மரணித்திருந்தால் அவர்கள் கபரை சொர்க்க பூங்காவாக்கி வைப்பானா. பெற்றோர்களுக்கு துஆ செய்ய வேண்டும், ஹயாத்தில் மாத்திரம் அல்ல, அவர்களின் வஃபாத்துக்கு பின்னால். நம்முடைய தாய் தந்தையர்கள் இருக்கிற வரையிலும் கண்குளிர்ச்சியாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு நாம் கட்டுப்படும் போதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் விசேஷமான வெற்றியை நாம் அடைகிறோம். என் தொழில் துறை கூட பரக்கத்தாகணும்னா எங்க உம்மா துஆ செய்தா கிடைக்குங்கிறாங்க. அல்லாஹ் அப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம எல்லாருக்கும் நசீபாக்குவானாக. தாயை கோபப்படுத்தி விட்டு, சஞ்சலப்படுத்தி விட்டு, சில பேர் மார்க்கமே இல்லாமல் தாயை அடித்து விட்டு வியாபாரத்துக்கு போய் தொழிலெல்லாம் நஷ்டமானது என்றால், உன் நஷ்டத்திற்கு நீ அல்லவா காரணம்? உன் தாயின் கண்ணீர் அல்லவா காரணம்? உன் தாயின் கண்ணீரில் நஷ்டப்படுகிறாய், உன் நிம்மதி காணாமல் போகும்.
சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களோடு மலக்குகளின் பாதுகாப்பு உண்டு என்கிறார்கள். இந்த மண்ணில் எந்த ஒன்றும் நம்முடைய தீங்குக்காக இல்லை, எல்லாம் நமது நலனுக்காக. மலக்குமார்களுடைய பாதுகாப்பு குறித்து எழுதுவார்கள், செவிகளுக்குள்ளே விஷத்தந்துகள் போகாமல் இருக்க மலக்குகள் இருந்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை தாண்டி உள்ள போற போது உள்ள ஒரு நீர் சுரக்கும். ஒவ்வொரு மனிதனின் காதுக்குள்ளே ஒரு நீர், அந்த நீரினுடைய கசப்பு தன்மை ஒன்று இருக்குது. அந்த நீரு எந்த ஒரு விஷத்தந்து உள்ள போனாலும் நீண்ட நேரம் இருக்க முடியாமல் அந்த நீரே அந்த விஷத்தந்தை வெளியாக்கும் அல்லது மௌத்தாக்கும். அது நம்மள மௌத்தாக்க முடியாது. படைத்தவன் கொடுத்த பாதுகாப்பு. திருக்குர்ஆனின் விளக்கத்துக்குள்ளே நீங்கள் போனால், ஹதீஸின் விளக்க உரையில் போனால் அத்தனையும் பாடமாக எழுதப்பட்டிருக்கும். இங்கே வாசிக்கப்பட்ட ஹதீஸ் யதஆகபூன ஃபீக்கும், சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பார்கள், மலக்குகள் அல்லாஹ் அவர்களை ஷிஃப்ட் முறையில் வர வைத்தான். யதஆகபூன ஃபீக்கும், ஷிஃப்ட் முறையில். மலாயிகத்தும் பில்லைல் வ மலாயிகத்தும் பின்னஹார். ராத்திரியில சில மலக்குகள், பகல்ல சில மலக்குகள் உங்களோடு இருக்கிறார்கள். உங்கள் தொழுகையிலே ஆஜராகிறார்கள். நீங்கள் தொழும் இடம் வீடாகட்டும், கடையாகட்டும், ரோடாகட்டும், மஸ்ஜிதாகட்டும், மதரசாவாகட்டும், எங்கெல்லாம் நீங்கள் தொழுகிறீர்களோ அங்கெல்லாம் மலக்குகள் வந்து நிற்கிறார்கள். ஹதீஸ் புகாரி ஷரீஃப். ஒரு சின்ன சந்தேகம் கூட நமக்கு வரக்கூடாது. என் பார்வைக்கு தெரியவில்லை என்பதால் அதனுள்ள நிஜத்தன்மையை நான் மறுப்பது, அது மார்க்கம் சார்ந்த அறிவில் எனக்கு இருக்கிற பலவீனம். உங்களோடு மலக்குகள். இன்னைக்கு நான் சுபஹ் தொழுதேன் என்றால் அங்க மலக்கு இருக்கிறார். லுஹர தொழுகிறோமா, மலக்கு எதுக்கு? உங்களை கண்காணிக்கிறார்கள். உங்கள் தொழுகை குறித்து ஆய்வு செய்கிறார்கள், அதை குறித்து எழுதுகிறார்கள். இவர்கள் எழுதி முடித்து விட்டு எப்போது போகிறார்கள்? இன்றைக்கு ஹதீஸ் அதையே தொடர்கிறார். ராத்திரி வரும் மலக்கும் பகல் வரும் மலக்கும் உலகத்தில் ஒன்னு சேருவதற்கு ஒரு நேரம் இருக்குது. ராத்திரியில மலக்கு இறங்குவாங்க. அவங்க எப்ப இறங்குறாங்கன்னா அஸ்ர் தொழுகைக்கு இறங்கிடுவாங்க. இவங்க எப்ப ஏறுவாங்கன்னா அஸ்ர் தொழுகையில ஏறிடுவாங்க. பகலில் வந்த மலக்கு அஸ்ர்ல மேல ஏறுவாங்க, அவங்க அஸ்ர்ல கீழே இறங்குவாங்க. அதை சொல்கிற எம்பெருமான், ரெண்டு பேரும் அஸ்ர் தொழுகையில் ஒன்றாக இந்த மண்ணில் இருப்பார்கள். ரெண்டு மலக்கும் சங்கமிக்கிற நேரம் அது 1000-மா, 1,00,000-மா, 1 கோடியா? ஒமா யஅலமு ஜுனூதஹு இல்லல்லாஹ். அல்லாஹ்வின் அந்த பட்டாளங்களின் எண்ணிக்கை அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய முடியாது. இங்கே வந்த மலக்குகள், மண்ணுலோகத்திற்கு வந்த மலக்குகள், உலகத்தில் எங்கெங்க நாடுகள் இருக்குமோ, எங்கெங்க வீடுகள் இருக்குமோ, காடுகள் இருக்குமோ, மண்ணுகள் இருக்குமோ, மனிதர்கள் இருப்பார்களோ, எங்கெல்லாம் தக்பீர் கட்டுகிறவர்கள் இருப்பார்களோ அங்கெல்லாம் மலக்குகள் சங்கமம். நீங்கள் இப்போது சொல்லுங்கள், எத்தனை 1000 கோடி மலக்குகள் இறங்குகிறார்கள்? எத்தனை 1000 மலக்கல்ல, எத்தனை 1000 கோடி மலக்குகள். எங்கெல்லாம் மக்கள் வாழ்கிறார்களோ அவங்க எல்லாரும் அஸ்ர் தொழுகையிலும் சுபுகு தொழுகையிலும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. சுபுகு தொழுகையில ஒண்ணு சேர்ந்து ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க, நாங்க இவங்க அமலை எழுதிட்டோம். அவங்க மகரிப் இவங்க சொல்லுவாங்க, இந்நாள் இன்னைக்கு சுபுல கரெக்டா இருந்தாரு, இவரு மேல ஏறுறாரு, அவர் இறங்குவார். அவர் லொஹர்ல பாக்குறாரு, காணல. சுபுல இருந்தா சொன்னாலும் லொஹர்ல காணலையே. ஒரு பெரிய உலகம் இங்கே நடக்கிறது, ஒரு கண்காணிப்பு இருக்கிறது. நான் ஏதோ சுபு தொழாம படுத்துறேன், நான் ஏதோ லொஹர் தொழாம படுத்துக்கிறேன். நம்மை குறித்து மலக்குகள் பேசுகிறார்கள், கவலைப்படுகிறார்கள். அவங்க பேசுறாங்க, கவலைப்படுறாங்க. அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்வான், இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா, இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா. சுபுஹ் தொழுகை மலக்குமார்கள் ஆஜராகும் தொழுகை என்றான் அல்லாஹ். கான மஷ்ஹூதாவுக்கு தஃப்சீர் எழுதுவார்கள், சுபுஹ் தொழுகை மலக்குமார்கள் ஆஜராகும் தொழுகை. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் அதை கண்காணிக்க கவனிக்க தௌஃபீக் செய்வானாக. மலக்குகள் உங்களுக்கிடையே இரவில் வருகிறார்கள், பகலில் வருகிறார்கள். அவர்கள் சுபுகிலும் அசரிலும் ஒன்று சேருகிறார்கள். உங்களை கண்காணிப்பதற்கும் உங்கள் வணக்கங்கள் குறித்து எழுதுவதற்கும் பாதுகாப்பதற்கும்
நாளை மறுமையில் சாட்சியாக ஆக்குவதற்கும். அல்லாஹ் நமது மறுமை சாட்சியை ஹைரை கொண்டே நிரம்பச் செய்வானாக. சமுதாயத்தினுடைய கவனத்திற்கு சொல்கிறேன், வாழ்க்கையில் எல்லா இடங்களிலும் நீங்கள் உயர்ந்திருக்கலாம். ஆனால் பள்ளிவாசலோடும் அல்லாஹ்வோடும் ரசூலோடும் தொழுகையோடும் நமக்கு இருக்கிற அந்த நெருக்கத்தை குறைத்துக் கொள்ளாதீர்கள். தீர்க்க முடியாத பிரச்சனைகளை எல்லாம் அல்லாஹ் நமக்கு கொடுத்த தொழுகை கொண்டே தீர்த்து கொடுத்தான். சஹாபிகளின் வாழ்க்கையில் எந்தாவது ஒரு நிகழ்வு வந்தால் உடனே அவர்களுக்கு அதற்கான தீர்வை 2 ரக்காத்துக்குள்ளே தான் பார்க்க முடிந்தது. குடும்பத்தில் நோய்வாய்ப்பட்டு விட்டார்கள் என்றால் உடனே தக்பீர் கட்டி அந்த நோய்க்கு தீர்வை கண்டார்கள். சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தர்பாரில் சஹாபிகள் வந்து சொல்கிறார்கள், இதோ இந்த ஆளை பாருங்க நாயகமே, கரெக்டா சுபூ தொழுதுவார், ஒரு நாள் கூட தொழுக விடுறது இல்லை. ஆனா தொழுது முடிச்சுட்டு அவர் வேலையெல்லாம் திருடுற வேலை தான். ராத்திரி பூரா திருடுறது, சுபு தொழுகையில அல்லாமா மாதிரி வந்து தக்பீர் கட்டிடுறார். இரவெல்லாம் திருடுகிறார், சுபுகு தொழுகையில் மகானாக மாறுகிறார். சாபிகள் கொஞ்சம் கடினமாக சொன்ன போது காத்தமுன் நபின்னு சொன்னாங்க, ஒன்னும் கவலைப்படாதீங்க, இன்ன சலாத்தஹு யன்ஹா, இந்த தொழுகை அவரை மாத்திரும்னா. ஒரு குற்றவாளியை கூட மாற்றுகிற சக்தி உண்டு தொழுகைக்கு. பாவிகளை கூட பிரகாசமாக மாற்றுகிற பவர் இருக்கிறது தொழுகைக்கு. ஏனென்றால் இன்று வாசிக்கப்பட்ட மொத்த ஹதீஸும் தொழுகை குறித்தான ஹதீஸ். புகாரி ஷரீஃபில் இல்லாத ஒரு சட்டம் புதுசா ஒன்றும் கிடையாது, அமல்கள் ஒன்றும் இல்லை. எல்லா அமல்களையும் எல்லா சட்டங்களையும் சாந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் உயிரோட்டமான நாவிலிருந்து வெளியாக்கிய அத்தனையையும் பதிவு செய்திருக்கிறார் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. நான் பேரை சொல்லிட்டேன், நீங்க அதுக்கு பின்னால பதில் சொல்வீங்கிறதுனால தான் பேரோட நிறுத்துறாரு. சர்க்கார் பதில் சொல்றாங்க, எல்லாரும் அமைதியா இருக்கிறீங்க. புகாரி என்றால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, அது ஒரு பரக்கத். எல்லாரும் சேர்ந்து சொல்லும் போது இந்த சபை சாதாரண சபை அல்ல, இங்கேயும் மலக்குகள் சங்கமமாக இருக்கிறார்கள். அவங்க கவனிக்கிறாங்க, நம்ம பேச்சை கவனிக்கிறாங்க, நம்மை குறித்து பேசுகிறார்கள் என்று அவர்களுக்கிடையே பேசிக் கொள்கிறார்கள். இது ஒரு தனி உலகம், என் கண்ணுக்கும் பார்வைக்கும் என்னுடைய செவிக்கும் புலப்படாத உலகம். இங்கே ஒரு பெரிய வாழ்க்கை நடக்கிறது, திட்டம் நடக்கிறது. இந்த உலகத்தில் எத்தனை இடங்களில் பாதுகாப்பு தேவையோ மலக்குகள் வந்து நிற்கிறார்கள். எங்கே அழிவு நடக்க வேண்டுமோ அங்கேயும் மலக்குகள் வருகிறார்கள். ரொம்ப ஆபத்தான கட்டத்தில் அல்லாஹ் பாதுகாப்பதற்கு மலக்குகளை அனுப்பி வைத்தார். சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதனோடு மலக்குகளுக்கு இருக்கிற தொடர்பை குறித்து பேசுவார்கள். ஒன்றை தெளிவாக்கினார்கள், நீ பலகீனமானவன் என்றார்கள். உன்னை காப்பாத்துறதுக்கு அல்லாஹ் வேறு வேறு படைப்புகளை படைச்சு வச்சிருக்கான். உன் செவிகளை பாதுகாப்பதற்கு வேறு பொருள்களை, உன் மூச்சை காற்றி பாதுகாப்பதற்காக வேறு பொருள்களை, மொத்தத்தில் உன் மீது கண்ணியம் வைத்திருக்கிறான், உன்னை பாதுகாக்கிறான். நீ விளங்கிக்க, நீ விலகினமான ஆள். மனித உலகத்தில் சிறந்தவங்க யாருன்னா தன்னை புரிஞ்சுக்கிட்டவங்களே சிறந்தவங்க. நம்ம தகுதி என்ன நம்ம விளங்கணும். ஒவ்வொரு ஹதீஸுக்குள்ளேயும் பாடம் இருக்கிறது. நம்ம தகுதி என்ன? பல பேர் தன் தகுதி விளங்கவில்லை, தன்னை ஒன்று தகுதிக்கு மேலே ஆக்கி கொண்டார்கள் அல்லது தகுதிக்கு கீழே ஆக்கிட்டாங்க. ரெண்டுமே இடைஞ்சல் தான். தகுதிக்கு மேல ஆக்குவது ரொம்ப இடைஞ்சல், தகுதிக்கு கீழே ஆக்குவதும் இடைஞ்சல். நம்ம தகுதி என்ன? தகுதி விளங்குகிறவர்கள் பாக்கியமானவங்க. உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ், 2ஆம் உமர் என்று பெயர் பெற்றவர்கள். ஒரு பரிசுத்தமான பெண்மணிக்கு பிறக்கிறார்கள் உமர் பின் அப்துல் அசீஸ். அவங்க நாட்டின் ஜனாதிபதியாக வர்றாங்க. அவங்க மகனார் இளவரசர். அவங்க காதுக்கு ஒரு செய்தி வருது, தங்களுடைய மகன் ஒரு மோதிரம் வாங்கி அணிந்திருக்கிறார். அந்த மோதிரம் 1000 திர்ஹம் கொடுத்து வாங்கியிருக்கிறார். அந்த மோதிரம் 1000 திர்ஹம். அன்னைக்கெல்லாம் 1000 திர்ஹம்னா அதனுடைய மதிப்பை நம்ம இன்னைக்கு சொல்ல முடியாது, ரொம்ப கூடுதல் தொகை. 1000 திர்ஹம். அன்றைக்கு நான் சொன்ன பயானில் கூட தங்கம் தான் ஹராம், வெள்ளி ஹராம் இல்லை. ஒருவருடைய மாப்பிள்ளை கையிலிருந்து நான் ஒரு மோதிரத்தை கலட்டப்பட்ட பாடு பெரிய பாடு.
அதுக்கு பின்னால என்னையெல்லாம் ஊற்றி அந்த மோதிரத்தை கலட்டின பின்னால்தான் நிக்கா செய்யணும் போது சில பேருக்கு கூட சந்தேகம், அதற்கு வெள்ளி மோதிரத்துக்குமா இந்த சட்டம்? இல்லை இல்லை, இன்னைக்கும் தங்க மோதிரம் அணிகிற மாப்பிள்ள இருக்கிறாங்க. மார்க்கம் இத்தனை விரிவாகி விசாலமாகி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் சட்டங்களும் அவர்கள் எதை ஹராமாக்கினார்களோ ஹலால் ஆக்கினார்களோ பக்கம் பக்கமாக இந்த உம்மத்துக்கு எழுதப்பட்டு பேசப்பட்ட பின்னாலும் ஹராமில் இருந்து மீளாதவர்கள் வாழ்கிறார்கள். வெள்ளி அணியறதுக்கு மார்க்கம் தடை விதிக்கல. உமர் பின் அப்துல் அசீஸின் மகனார் வெள்ளிதான். ஆனா அதுல அவர் ஒரு அந்த வெள்ளி மோதிரத்துல ஒரு கல் பதித்தார். அந்த கல் 1000 திர்ஹம் மதிப்பு கூட. அது அனுமதியா இல்லையான அனுமதிதான். கல்லு போட்டு மோதிரம் போடலாம், தப்பு இல்லை. நல்ல கல்லு வச்சு பதிச்ச மோதிரங்கள் எல்லாம் ஹராம் இல்லை. ஆனா அவங்க பக்தியும் பேணுதலும் நிறைந்தவர்கள், ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி மாத்திரம் அல்ல, இறைவனோடு ஒரு அழகான தொடர்புடையவர்கள். அவங்க பதில் எழுதுனாங்களா மகனுக்கு, மகனே நான் கேள்விப்பட்டேன் நீ ஒரு மோதிரம் அணிந்திருப்பதாக, அதில் பதிக்கப்பட்ட கல்லு 1000 திர்ஹம் என்று கேள்விப்பட்டேன். பரவாயில்லப்பா, மார்க்கத்தில் அனுமதிலாம் இருக்குது, ஆனா அதை அணியறதுக்கு நம்ம தகுதியான ஆள் இல்லப்பா, அதை அணியறதுக்கு நம்ம தகுதி இல்லை. அதனால ஒண்ணு பண்ணு, இந்த மோதிரத்தை வித்துருப்பா, இந்த மோதிரத்தை வித்து அந்த காசை வச்சு ஒரு 1000 ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுத்து. மகன் இப்படி யோசிக்க கூடாதல்லவா? என் தந்தை சம்பாதித்த காசில் நான் ஆடம்பரமோ நல்லது நான் அலங்காரமோ ஆகுவது அவருக்கு பிடிக்கல. காசு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறார், கொஞ்சம் விசாலம் இல்லாமல் இருக்கிறார் என்று நினைத்து விடக்கூடாது. அந்த காசு எனக்கு வேண்டாம், 1000 ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுத்து. அந்த மோதிரத்தை வித்தால் எவ்வளவு காசு வருமோ அந்த காசில் ஏழைகளுக்கு உணவளித்து விடு. உனக்கு ஆசைக்கு ஒரு மோதிரம் 2 திர்ஹம்ல வாங்கி போட்டுக்கப்பாங்க. 2 திர்ஹத்துல ஒரு மோதிரம் அணிஞ்சிக்க, 1000 திர்ஹம் கொடுத்து அணிந்த அந்த மோதிரம் அதை வித்து ஏழைகளுக்கு கொடுத்துரு. அந்த மோதிரத்துக்கு மேல ஒத்தை வார்த்தை ஒன்றை நான் சொல்வேன், அதை எழுதி பதிச்சுக்கப்பா, அச்சிட வேண்டும். ரஹிமல்லாஹு இம்ரான், ரஹிமல்லாஹு இம்ரான் அரஃப கத்ரஹு அப்படின்னு ஒரு வார்த்தை அந்த மோதிரத்தை பதிச்சுக்காங்க. அந்த மோதிரத்தை மகன் எப்படிப்பட்ட மகன்? தந்தை சொல் மீறாத மகன். தந்தை சொன்னால் அதுதான் ஆணை. அது அல்லாஹ் ரசூலின் சொல்லுக்கு அடுத்து மதிக்கப்பட வேண்டிய இடத்தில் இருக்கிறவர் தந்தையும் தாயும். அந்த மோதிரத்தை உடனே விட்டு விட்டார். 2 திர்ஹத்துக்கு மோதிரம் செய்ய வைக்கிறார். அதில் இந்த வார்த்தையை அச்சிட வைக்கிறார். ஏழைகளுக்கெல்லாம் பெரிய விருந்திடுகிறார். அப்படி மகனாக, இப்படி தந்தையாக அல்லாஹ் நம்மையும் நமது குடும்பத்தையும் ஆக்கி வைப்பாங்க. ஒரு நல்ல மகன், தாய்க்கும் தந்தைக்கும் ஐக்கியப்பட்டு போகிற மகன், அடிபணிந்து போகிற மகன். இன்றைக்கு மட்டும் இல்லை, அவர் ஹயாத் வரைக்கும் ஜொலிக்கிறார் என்பதோடு நான் நிறுத்துவதற்கு இல்லை, அவர் பிள்ளைகளும் ஜொலிப்பார்கள். அதை தாண்டி எப்படி இவர் தன் தாய் தந்தையோடு நடந்தாரோ இவரோடு அப்படி நடக்கிற அழகான பிள்ளைகளும் இவர்களுக்கு கிடைப்பார்கள். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கு நமது சந்ததியர்களுக்கும் நசீபாக்குவாராக. உமர் பின் அப்துல் அசீஸ் சொன்னார், அதில் நீ எழுதிவிடு, ரஹிமல்லாஹு இம்ரான் அரஃப கத்ரஹு. அந்த வார்த்தை எவ்வளவு பெரிய வார்த்தை! அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு ரஹ்மத்து செய்யட்டும், தான் தகுதி என்னாண்டு விளங்கி கொண்டானே அந்த மனிதனுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். ரஹிமல்லாஹு இம்ரான் அரஃப கத்ரா, தன் தகுதி என்னாண்டு விளங்கிட்டான் பாத்தீங்களா, அந்த மனிதனுக்கு அல்லாஹ் ரஹ்மத்து செய்யட்டும். உன் கையில் பதிக்கும் மோதிரம் அந்த எழுத்து அச்சிடப்படட்டும் என்றார்கள். அச்சிடப்பட்டு அந்த மகன் அந்த மோதிரத்தை போடுகிறார். உலகத்தில் பெரிய திருப்பம். அந்த வாசகம் 1000 இதயங்களை மாற்றியது. 1000 இதயங்களை. அதை பார்க்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு உணர்வு. அப்ப நம்ம கதிரை விளங்குனவங்களுக்கு தான் அல்லாஹ் ரஹ்மத்து செய்யணும்னா நம்ம கதிரை, நம்ம தகுதி என்ன நம்ம விளங்கிட்டோமா? நம்ம தகுதி விளங்காததால் தகுதி உடையவர்களை கூட நாம் மதிப்பதில்லை. காரணம், அதற்கு மேல் நாம் தகுதி பெற்றவராக உணர்கிறோம். தகுதி உடையவர்களை கூட பல பேர் மதிப்பதில்லை. அதுக்கு மேல நமக்கு தகுதி இருப்பதாக உணர்ந்தோம். சில பேர் தன் தகுதியை ஒண்ணுமே இல்லாமல் ஆக்கி ஒரு சபைக்கு கூட வர்றதுக்கு வைக்கும்.
ஹதீஸ் சபையிலே வந்து வருவதற்கு வெட்கம், ஓதுவதற்கு வெட்கம், வருவதற்கு ரொம்ப யோசனை. ஏன் நம்ம இதுக்கெல்லாம் தகுதி இல்லை. இப்படி தன் தகுதியை கீழே கொண்டு போவதும் அனுமதி இல்லை, தன் தகுதியை மேலே ஆக்குவதும் ஹராமாகிவிடும். அல்லாஹ் உங்களையும் என்னை பரிசுத்தமாக்கி வைப்பானாக. ஆக இன்று வாசிக்கப்பட்ட ஹதீஸில் 1000 பாடங்கள், மனிதனின் பலகீனத்தை உணர்த்துகிற பாடம். அல்லாஹ்ட்ட போய் நம்ம கேட்கறது, நான் யாரு தெரியுமா ரப்பேன்னு கேட்கறது இல்லை, என் தகுதி என்னான்னு அல்லாஹ்ட்ட சொல்றது இல்லை. உலகத்துல மக்களுக்கு முன்னால பெருமானார் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க, எனக்கு என் தகுதிக்கு சமமானவர்கள் உங்களில் யார் என்று கேட்டாங்க. நல்ல கவனிங்க, பெருமான் கேட்கிறாங்க, ஐயுக்கும் மிஸ்லி, என்னை போல் இந்த மண்ணில் ஒருவர் உண்டா என்று கேட்கிறார்கள். இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு அவங்களை தவிர யாருக்கு அதிகாரம் இல்லை. என்னை போல் ஒருவர் உண்டா, நான் ஆற்றல் மிக்கவன், அருள் நிறைந்தவன், அல்லாஹ்வின் அன்புக்கு சொந்தக்காரன், நான் என்ன சொன்னேனோ அதை ரப்பு நடத்தும் இடத்தில் இருக்கிறேன். சாந்த நபிகள், எனக்கு சமமானவர்கள் உண்டா? ஆனா பெருமானார் அன்பாளர், கருணை உள்ளவர்கள், இரக்கம் உள்ளவர்கள், அதற்கெல்லாம் மேலால் பணிவானவர்கள். அடக்கமும் பணிவும் அன்னலாரின் வாழ்க்கை. ஆனால் சமூகத்தில் சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லி காட்டுகிறார்கள், என்னை போல் உங்களில் யார்? சொல்ல வேண்டிய ஒரு தேவை வந்துச்சு, சொல்லும் தகுதி இருந்துச்சு. இது மக்கள்கிட்ட. அல்லாஹ்ட்ட பேசுனாங்களா எம்பெருமான், அல்லாஹும்ம இன்னி லஈகுன் வகவ்வினி, இரக்கமுள்ள ரப்பே, நான் ஒண்ணும் இல்லாத பலகீனமானவன் யா அல்லாஹ், நான் பலகீனமானவன் யா அல்லாஹ், இன்னி லஈகுன் வகவ்வினி வ இன்னி தலீல், கருணை உள்ளவனே நான் பலகீனம், நீதான் எனக்கு பலம் தர வேண்டும், நடப்பதற்கு நீ தெம்பை தர வேண்டும், நிற்பதற்கு நீ சக்தி வழங்க வேண்டும், படுத்தால் உறங்குவதற்கும் நீ தான் வாய்ப்பை வழங்க. நான் போய் படுத்த உடனே தூக்கம் வந்துருமா? அந்த வார்த்தையை ரசூல் சொன்ன போது, இன்னி லஈகுன் வகவ்வினி, எனக்கு எந்த சக்தி வேணும்னாலும் சாப்பிடுற அந்த சாப்பாடு உள்ள போகணும், செரிமானமாகணும், அந்த சக்தியை நீ தான் கொடுக்கணும். நான் கையை தூக்கி உணவை தூக்கி கொண்டு போற வரைக்கும் வாய்ப்பை கொடுத்து இருக்கிறாய். அதற்கு பின்னால நிறைய சக்திகள் தேவை, ஈரண சக்தி தேவை, ஈரணமானது சரியான இடத்தில் போய் சேர வேண்டிய சக்தி தேவை, எது எது எங்கெங்கு பங்காக வேண்டுமோ. ஒரு கவலம் சாப்பிட்டேன்னா அதனுடைய கழிவுகள் தனியா ஒதுங்கணும், அதன் சக்தி தனியா ஒதுங்கணும். எங்க எது ஒதுங்கணுமோ அதாவது சுத்திகரிக்கிற மிகப்பெரிய ஆயுதங்களை, மிஷின்களை இந்த உடலுக்குள்ள எல்லாம் வச்சிருக்கிறான். இப்பமெல்லாம் நவீன மருத்துவம் வளர்ந்ததால கண்டுபிடிச்சிடறாங்க. உங்க பித்தப்பை இயங்கல்ல, பித்தப்பை இயங்கலையா, டோட்டலா நம்முடைய உடம்புல வந்து பித்த சக்தி கூடி அப்பப்ப மயக்கம் வர ஆரம்பிச்சிடும். ஒவ்வொன்றும் இயங்க வேண்டும். இப்ப ரசூல் கேட்கிற வார்த்தை, நான் பலகீனமானவன் ரப்பே, நீ எனக்கு பலம் தரணும். நம்ம பலம்னா என்ன நினைக்கிறோம்? நம்ம தெம்பா இருக்கிறோம், தைரியமா இருக்கிறோம், வாலிபமா இருக்கிறோம், நமக்கு என்ன சக்தி இல்லை, நினைச்சா எதையும் செய்யலாம். நான் ஏங்கவே முடியாது, அல்லாஹ்வுடைய சக்தி கிடைக்காது, ஏங்கவே முடியாது. அடுத்து சொன்னாங்க, ஒய்னி தலீலுன் வாய்ஸனி, நான் ரொம்ப சாதாரணமானவன், அல்லாஹ் என்ன நீந்தான் கண்ணியமாக்க வேண்டும். நான் கண்ணியமான ஆளு நினைக்கிறதா? அல்லாஹ் தான் கொடுக்கணும். அல்லாஹ்வின் பார்வையில் ஒரு மனிதன் பேசும் இடம். நம்முடைய பலகீனத்தை பூரா அல்லாஹ்ட்ட போய் சொல்ல, அல்லாஹ்ட்ட போய் நம்ம பலத்தை சொல்லக்கூடாது. இங்கே ஹாத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படித்து கொடுக்கிற இந்த உயிரோட்டமான பாடங்கள் உங்களுக்கும் எனக்கும் வர வேண்டும். எல்லாம் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. மொத்தத்தில் இன்று வாசிக்கப்பட்ட ஹதீஸ் ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை பாடம். என்னோடு என் இறைவனின் நெருக்கம் கிடைக்குவதற்கு 1000 காரணங்களில் மகத்தான காரணம் தொழுகை இருக்கிறது. தொழுகை நேரம் தவறாமல் பாதுகாத்து விடுங்கள். தொழுகையில் அல்லாஹ்வே கிடைக்கிறான். தொழுகையில் உங்கள் காரியம் சக்சஸ் ஆகிறது. தொழுகைக்கு பின்னால் நீங்கள் நடை போட்டால் அந்த நடை பாதுகாக்கப்படுகிறது. தொழுதுவிட்டு ஒரு ஸ்தாபனத்தை திறங்கள், அந்த ஸ்தாபனம் பரக்கத்தாகிவிடும். இதுவெல்லாம் இன்று ஓதப்பட்ட பாடத்தின் பின்னால் நன்மக்கள் பதிவு செய்த செய்திகள். ஒரு அற்புதம் புகாரி ஷரீஃப். இதற்கு பின்னால் உங்களை பாதுகாப்பவன் அல்லாஹ்தான். உங்களை கண்காணிப்பதற்கு மலக்குகளும் பாதுகாப்பதற்கு மலக்குகளும் நியமிக்கப்பட்டார்கள் என்று சொன்ன செய்தியில் அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்ல வேண்டும். என் பாதுகாப்பு மகத்தான அளவிற்கு தரப்பட்டிருக்கிறது. மனுஷனை பாதுகாக்க முடியாது. நான் கொஞ்ச நேரம் படுக்க போறேன்பா, நான் கொஞ்ச நேரம் படுக்கிறேன், நீங்க கொஞ்சம் பாதுகாப்புக்கு நில்லுங்கன்னா சரிம்பார். நம்ம கொஞ்சம் தூங்கி எஞ்சி பார்த்தா அவர் தூங்கிட்டு இருப்பார்.
ஹதீஸ்ல ஒரு பாடம் வரும். இதே பாடத்துக்குள்ள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணமாகி வந்தாங்க. கொஞ்சம் களைப்பா இருந்துச்சு. சொன்னாங்க, சையதுனா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு, மிட் நைட்ல வந்துட்டோம், கொஞ்சம் ராத்திரி பகல் இரவு முடிய போகுது, நாங்க கொஞ்ச நேரம் தூங்குறோம், யாராவது பாதுகாக்கிறீங்களா? நான் பாதுகாக்கிறேன்டா பிலால். சரிப்பா, போய் பாதுகாப்புல நில்லுங்க, காலை நேரம் கொஞ்சம் அசந்து தூங்கிடக்கூடாது, சுபு நேரத்தில் நீங்க எங்கேயும் வாங்க சொல்லிட்டு எல்லாரும் முடிச்சிருவோம் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளை வச்சு எல்லாம் தூங்கிட்டாங்க. அதற்கு பிலால் அவ போய் நிக்கிறா, போய் பாதுகாப்புக்காக. காலையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் முதல்ல எழுந்திருக்கிறாங்க. எழுந்திருக்கவும் பார்த்தா எப்ப எழுந்திருக்கிறாங்க? சூரிய ஒளி நபி முகத்துல பட்டு எழுந்திருக்கிறாங்க. சூரிய ஒளி நபி முகத்துல படுது. என்ன இது, சூரிய உதயமாயிட்ட? சஹாபாக்களை பார்த்தா எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. சுபு முடிஞ்சு போச்சு, சுபு தொழுற வாய்ப்பு ஏற்படல, எல்லாரும் உறக்கம். என்ன பெருமானா கேட்டாங்க, நம்ம பாதுகாப்புக்கு ஒரு ஆளை நிப்பாட்டினப்ப அவர் என்ன ஆச்சுன்னு பார்த்தா அவர் கொரட்டை போட்டு தூங்கிட்டு இருக்கிறார். சையதுனா பிலால் நல்ல கொரட்டையோட எழுப்பி கூட்டு வாப்பான்னு எழுப்பி கூட்டு வந்தாங்க. கோவப்படுமே நபி கேட்டாங்க, என்னப்பா பொறுப்படுத்தியப்பா, என்ன ஆச்சுப்பா? அவர் சொன்ன பதில் ரசூலுல்லாஹ்க்கு சிரிப்பு தான் வந்துச்சு. அவர் சொன்னார், தங்களை எல்லாம் எது பிடிச்சுக்கிட்டோ அதுவும் என்ன பிடிச்சுக்கிட்டு, தங்களை எல்லாம் எது பிடித்துக் கொண்டதோ அது என்னையும் பிடித்துக் கொண்டது, தங்களை தூங்க வைத்தவன் என்னை தூங்க வைத்து விட்டான், தங்களுக்கு வந்த உறக்கம் எனக்கும் வந்து விட்டது. யா ரசூலல்லாஹ், பரவாயில்லை, இந்த இடத்தை காலி பண்ணுங்க, இந்த இடம் நல்ல இடமா தெரியல, முசீபத்தா இருக்கும் போல தெரியுது, அந்த பக்கமா போய் தொழுவோம் என்று போய் தொழுதாங்க. பரவாயில்லை, நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபூக்கெல்லாம் தூங்கியிருக்காரு, நமக்கு பெரிய பாக்கியம் தான் போல தெரியுதுன்னு தூங்குற கூட்டம் போற அந்த முடிவுக்கு வந்துடக்கூடாது. வாழ்க்கையில் எப்போதாவது மனிதனுக்கு இது போன்ற நிகழ்வு நடக்கிற போது என்ன முன்மாதிரி என்று காட்டுவதற்கு முத்தம நபி அல்லாஹ் உறங்க வைத்தான். உடனே எழுந்திருத்து உடனே நிறைவேற்றுங்கள். சில பேர் லைவ்ல ஒருத்தர் கேட்டேன், அவர் சொன்னார், அதற்கு நம்ம தொழுகையிலாம் எப்ப மிஸ் பண்றதுல 4 வக்து கரெக்டா தொழுதுருவேன். என்ன வக்து? லுஹர்ல இருந்து ஆரம்பிக்கிறார், இஷா வரைக்கும். சுபு மட்டும் டெய்லி கதா தான்ங்கிறார். டெய்லி கதாவா? ஏதோ ஒரு நாள் உறக்கம் பரவாயில்லை என்கலாம். தினமும் உறங்குகிற பழக்கம் அது ஆரோக்கியம் அல்ல. காரணம், சுபுகுக்கு கிடைக்கிற நன்மை வேறு எதற்கும் கிடைப்பதில்லை. அவ்வளவு பெரிய பாக்கியமான தொழுகை. அல்ஹம்துலில்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்துல சொன்ன செய்தியை சொல்லி முடிப்பேன். நீங்கள் தொழும் தொழுகைகளில் எல்லாம் மிகச்சிறப்பான தொழுகை என்ன தெரியுமா? நீங்கள் தொழும் தொழுகைகளில் எல்லாம் மிகச்சிறப்பான தொழுகை வெள்ளிக்கிழமை காலை. வெள்ளிக்கிழமை ஜும்மாவை சொல்லல, ஜும்மாவுக்குன்னு தனி சிறப்பு இருக்கிறது. வெள்ளிக்கிழமை காலை தொழும் சுபுகு தொழுகை என்கிறார்கள். சனிக்கிழமை சுபு பாக்கியம் தான், ஞாயிற்றுக்கிழமை சுபு பாக்கியம் தான். ஆனால் வார தொழுகைகளில் எல்லாம் மிகச்சிறப்பானது வெள்ளிக்கிழமை காலையின் சுபுகு தொழுகை. நிறைய பாடங்களை படித்துக் கொள்ளுங்கள். அதை பாடமாக படித்து மனப்பாடமாக ஆக்குவதோடு நின்று விடாமல் வாழ்க்கையாக மலர வைப்போம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நமக்கு பாதுகாப்புக்கு மலக்குகள் இருக்கிறார்கள். நாம் பலகீனம் என்று உணர்த்துகிறான் அல்லாஹ். ஒன்ன நீ பாதுகாக்கிற சக்தியெல்லாம் உனக்கு இல்லை. உனக்கு திறமை இருக்கும், வீரம் இருக்கும், ஆற்றல் இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு சமயோஜன அறிவு இருக்குதும்பாங்க, நான் தந்திரமா சாதிச்சிருவாங்க. எல்லாம் இருக்கும், உன்னை பாதுகாக்கிற சக்தி உனக்கு இல்லைங்கிறான் அல்லாஹ். நீ பலகீனமானவன். அப்போ மனிதர்கள்ல ரஹமத்து உடைய மனிதர்கள் யார்? தன்னுடைய அந்தஸ்து என்ன, தகுதி என்னான்னு விளங்குனா அவங்கதான் நல்ல மனிதர்கள். அதை உணர்த்தினார் உமர் பின் அப்துல் அஜீஸ். மோதிரத்துல எழுதி போடு, மனிதனில் அல்லாஹ்வின் ரஹமத்து ஒருவருக்கு கிடைக்கட்டும், தகுதி விளங்கி வாழ்கிறாரே அவருக்கு. நம்ம தகுதியை நம்ம விளங்கிட்டோம்னா நம்ம உயர்ந்து விடுகிறோம். எனவேதான் அல்லாஹ்வை அறிந்தவர் யார்? மன் அரஃப நஃப்ஸா ஃபகத் அரஃப ரப்பா. தன்னை புரிஞ்சுக்கிட்டவங்க ரப்ப புரியிற வாய்ப்பு ஏற்பட்டுக்கணும். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஒரு பாக்கியமான வாழ்க்கையை நசீபாக்கி தருவானாக. ஹயாத் வரையிலும் முடங்கி விடாமல் பாதுகாப்பானாக. யாருக்கும் சுமையாகி விடாமல் பாதுகாப்பானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாடும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவதற்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஃபாத்திமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. இந்த நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஃபிரு தஅவானா
அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.